உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ வந்துட்டனா அப்ப மோகன வந்திருப்பானே. என்ன ராதா? சரி, மோகனண்ணா எங்க? ராதா, மோகன் எங்க ராதா? ராதா, மோகன் அண்ணா எங்க? ப்ளீஸ் சொல்லு. ராமா, சீக்கிரம் சொல்லு. ராதா சொல்லு, மோகன் எங்க இருக்கான்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் சொல்லு. சொல்லு, பதில் சொல்லு. மோகன் ஐயா தாமினி அக்கா கிட்டதான் இருக்காரு. அவருக்கு அவனுக்கு என்ன ஆச்சு ராதா? மோகன் எங்க? என் பையன் மோகன் எங்க? அவருக்கு குண்டடி பட்டுடுச்சு. ராதா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னாச்சு மோகனுக்கு? ஓகே, முதல்ல மோகனை தூக்கிட்டு போ. குஷி, குஷி இல்ல குஷி. ஆனா இப்ப அப்பா நல்லா இருக்காரு. அவர் தாமினி அக்கா கூட இருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் நல்லா இருக்காரு. நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டேன். அம்மா, அம்மா கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களெல்லாம் யார் பாத்துக்கிறதுமா? என் மனசே உடைஞ்சு போச்சு ராதா. மோகனுக்கு குண்டடி வரப்பட்டிருக்குன்னு சொல்ற. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதுக்கு மேல என் மோகனை நான் எப்படி காப்பாத்துவேன்? முதல்ல விளையாடி நீ ஒரு அடியா பாதாளத்துக்கே போயிட்ட. இதுல நீ என்ன காதலிக்கிறேன்னு வேற சொல்ற. ஆமா மோகன், உன்னை காதலிக்கிறதுனாலதான் நீ மயக்கமான போதும்னு நினைக்கிற. நான் மட்டும் உன்னை வெறுத்தன்னு வையே, உன்னை நான் என்ன பண்ணிருப்பேன்னு உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது மோகன். பட் எனிவே, இப்போ என்னோட ஃபோக்கஸ் உன் மேல கிடையாது. என்னோட பிரைமரி ஃபோக்கஸ் உன்னோட ஃபேமிலி மேல தான். நான் இப்போ முதல்ல அவங்கள தான் டீல் பண்ணணும் மோகன். நீ அவங்களுக்கு என்ன பண்ண போற? உனக்கு ஆதரவு கொடுத்து அரவணைச்ச குடும்பத்துக்கே நீ கெடுதல் பண்ண போறல. வீட்டை கொடுத்து மரியாதை கொடுத்து அன்பை கொடுத்தாங்க. தமிழ் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா?
அங்க யாரும் எனக்கு பெரிய உதவி எல்லாம் ஒண்ணும் செய்யல. நானும் ராத்திரி பகல்னு பார்க்காம உன்னோட குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன். அந்த வீட்ல தங்கினதுக்கு வாடகை எவ்வளவு இருக்கும்? நானும் என் அம்மாவும் சேர்ந்து அந்த வீட்ல உட்காந்து எவ்வளவு சாப்பிட்டிருப்போம். அதை விட 10 மடங்கு அதிகமா உன்னோட கம்பெனிக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்றல, அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருடைய அன்பையும் ஒரு தராசுல வச்சு இன்னொரு பக்கம் உன் மேல நான் வச்சிருக்க காதல தராசுல வச்சனா, நான் உன் மேல வச்சிருக்க காதலோட வெயிட் தான் அப்ப கூட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல மோகன், உன்னோட ஃபேமிலிக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். ஏன்னா அவங்க என்ன அம்போன்னு தூக்கி போட்டுட்டு அந்த பட்டிக்காடு ராதாவை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல என் குடும்பத்தோட தப்பு எதுவும் இல்ல தாமரை. அத பண்ணது நான் தானே. நான் தான் அவளை தேர்ந்தெடுத்தேன், நான் தான் அவளை காதலிச்சேன், நான் தான் அவளுக்கு துணையா இருந்தேன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோ உனக்கு என்ன பண்ணணும்னாலும் அதை என்கிட்ட பண்ணிக்கோ. மோகன், உனக்கு தண்டனை கொடுக்கணும் தான் என் மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னோட இதயம் ஒத்துக்க மாட்டேங்குதே. நான் தான் உனக்கு காதலிச்சுட்டேனே, ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மோகன். எங்க பாரு தாமினி, நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னோட காதல. இப்போ இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்து தாமினி. நடந்த எல்லாத்தையும் இதோட மறந்துடு. நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். மறுபடியும் நாம புதுசா ஆரம்பிக்கலாம். நாம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமே. என்னோட குடும்பத்தை தயவு செஞ்சு இதுல இழுக்காத. அப்படின்னா நீ என்ன காதலிக்க ஆரம்பிப்பியா? ஆமா ஆமா ஆமா, கேட்டீங்களா மோகன்? மோகன் ஆமா தாமினி, கொஞ்சம் என் கட்ட அவுத்து விடலாம்ல. ஆமா மோகன். என்ன பண்ண போற? அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், உன் மனச கலைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், முட்டாள். ஆமா, கட்டவுத்து விட்டா நம்ம எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிடுவாரு. போதும் விடுங்க. இது எனக்கும் மோகனுக்கும் நடுவுல நடக்கிற ரொம்ப விஷயம். கரெக்டா சொன்ன தாமினி, இது நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற விஷயம். இது நமக்கு நடுவுல இருக்கிற விஷயம். நானும் உன்னை காதலிக்கிறேன். கட்ட அவுத்து விடு. வா. அவனை நம்பாதடி, சொன்னா கேளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.